guys, welcome back to another video. இந்த வீடியோல கேரளால வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல, ஒரு 2-3 நாளா வந்து வைரலா போயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்கு போகலாம். ஒருத்தர் பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு வந்து அவர் வந்து என்னை அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அவர் வந்து தப்பா அவருக்கு வந்து நெகட்டிவா வந்து ரெஸ்பான்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியால அதை பார்த்துட்டு அவர் வந்து மனசை தாங்க முடியாம டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்க பேர் வந்து ஷிம்ஜா முஸ்தபா, இறந்தவர் பேர் வந்து தீபக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம மேற்கொண்டு வந்து பேசலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறையா பொண்ணுங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து கை வைப்பானுங்க, டச் பண்ணுவானுங்க. அது வந்து ஆப்வியஸாக அந்த பொண்ணுங்க மறைச்சு வீடியோ எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோ வந்து இருக்குது. அது வந்து ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில். மெயினாக வந்து கேரளாவில் அது வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்மளை அபியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நம்மன்னு சொல்றது ஆண் பெண் எல்லாரையும் தான் சொல்றேன். ஆண்களையும் தானே இப்போ அபியூஸ் பண்றாங்க. கண்டிப்பா அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆண்களையும் பண்றாங்க, பெண்களையும் பண்றாங்க. பண்ணோடனே நமக்கு வந்து மூஞ்சி வந்து ரியாக்ஷன் எப்படி மாறும்? ஒன்று கோவம் வரும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகும், ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா வந்து மூஞ்சி வந்து மாறும். அதான் இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் பெரிய ஆக்டராகவே இருந்தாலுமே ஒரு கூட்டத்துல வந்து ஒருத்தவங்க அபியூஸ் பண்றாங்க, தப்பா பேட் டச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவம் தான் மூஞ்சியில இருக்கும், ஒரு வெறுப்பு மூஞ்சியில இருக்கும். வீடியோவே எடுக்கலாம், வீடியோ எடுக்க தப்பு நான் சொல்ல மாட்டேன். எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வீடியோ எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவரு டிஸ்டன்ஸ்ல போய் நிக்கிறாரு, இந்த பொண்ணா போயிட்டு வந்து போய் நின்று இப்படி எடுத்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட்னால இதுக்காக அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க முடியுது. எப்படி ஒரு ஆணை வந்துட்டு கண்டிப்பா ஒரு பண்ணாலும் பண்ணியிருப்பான்னு நிறைய பேர் பேசுற மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெண்டுக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். கண்டென்ட்டுக்காக இப்போ என்னென்னமோ பண்றாங்க, இதுவும் பண்ணியிருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு வாண்டடா போய் நின்று எடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது, 2 மில்லியன் வியூஸ் வந்து போகுது. அதுல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு உன்னை இப்படி போட்டிருக்காங்க, நீ இப்படியாடா அப்படியாடான்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட நான் அப்படி இல்லை, அந்த பொண்ணு வந்து கண்டென்ட்டுக்காக அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவும் அவர்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் வல்காரிட்டி அதிகமாக அவர் வந்து மனசு உடஞ்சு போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்ன அவரை வந்து டச் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளா வந்து வச்சுட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு நான் அவரை வந்து இன்னொரு பொண்ணை வந்து டச் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்து டச் பண்ணாரு. அப்பதான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அவர் வந்து கில்ட்டினால வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் இறப்பாருன்னு எனக்கு வந்து தெரியாது, சூசைட் பண்ணிக்குவாரு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு. இல்ல அப்படின்னா லீகலா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன் எனக்கு தப்பா தோறான்னு சொல்லிட்டு ஆப்வியஸா வந்து கொடுக்கலாம். அது எந்த கேள்வியுமே கேட்காம ஆண்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. கண்டிப்பா நீங்க போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி லீகலா போயிருக்கலாம். அதுவும் பண்ணல, ஒரு வீடியோவா எடுத்து அதை மட்டும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அது கண்டென்ட்டா மட்டும் தானே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இங்க இந்த வீடியோவை பார்த்த இதை சூசைட் பண்ணிக்கிட்டது காரணம் வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும்தான், அந்த பொண்ணு எடுத்த வீடியோ மட்டும்தாங்க காரணம் வந்து கிடையாது. கீழே கமெண்ட் பண்றவனுங்க, சோசியல் மீடியால ஷேர் பண்றவனுங்க, சோசியல் மீடியால ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து ஆப்வியஸா அந்த வீடியோல எதுவுமே இல்லை. ஆப்வியஸா ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்க போயிட்டு கண்டிப்பா வந்து கேள்வி கேட்டு அவரை அக்யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். ஒன்னா போய் வாண்டடா போய் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எங்க ஒருத்தர் வந்து கீழே இறங்க போறாரு, பேக தூக்கும் போது இப்படி கை வரதானே செய்யும். இப்படி போய் நின்றுகிட்டா பார்க்க நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் ஆண்கள்லாம் வந்து அபியூஸ் பண்றதே இல்லையா,
எல்லா ஆண்களுமே கரெக்டா, எல்லா ஆண்களுமே தப்புதான் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அபியூஸ் நடக்குது. ஆனா அபியூஸ் பண்றவனுங்கள கரெக்ட்டா வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. பொண்ணுங்களுமே இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா ஆண்களுமே இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. நம்மளோ இல்ல நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஒரு பொண்ணு வந்து போடுது அப்படின்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஆமா கண்டிப்பா அவர் வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்ல அந்த இடத்துல வந்து அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த இன்சிடென்ட்ட வந்து நம்ம ஃபுல்லா விசாரிக்கணும். அந்த இடத்துல என்ன வேணா நடந்திருக்கலாங்கிற நமக்கு ஒரு சின்ன டவுட் வந்து வரும்ல. ஏன் அது வந்து இன்னொருத்தருக்கு நடக்கும்போது அவர் கன்ஃபார்மா இந்த ஆண் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோல ஆப்வியஸா இல்லாத போதும், அந்த பொண்ணு சொல்றத மட்டுமே வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த ஆண் வந்து இப்படி பண்ணியிருப்பாருங்கிறத எப்படி நீ முடிவு செய்வ? நெறைய கேஸஸ் வந்து ஃபேக் நியூஸ், ஃபேக் அலிகேஷன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் வந்து டெலிவரி பாய் வந்து பெங்களூர்ல இது நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு காசு குடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கு. இவரு வந்து இல்ல எனக்கு பணம் குடுக்குன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணே வந்து அத மூக்க வந்து உடைச்சுக்கிட்டு, இந்த மாரி அவன் என்ன அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு தப்பா வந்து வீடியோ போட்டு அந்த பையன வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு தான் நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் மேல ஃபேக்கா ஒரு அக்யூசேஷன் வச்சு, அவர கேஸ் போட்டு, அவர வந்து ஜெயிலுக்கு வந்து தள்ளிட்டாங்க. ஒரு 20 வருஷம், 30 வருஷம்னு நெனைக்கிறேன். அது கழிச்சு வந்து அவர் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. காரணம் என்ன அப்டின்னா, அந்த பொண்ணு வந்து பொய் கேஸ் வந்து போட்டிருக்குன்னு அவருக்கு அப்பதான் தெரிஞ்சது. பட் அவர் லைஃப்ல வந்து 20 வருஷம், 30 வருஷம் போயிருச்சுல்ல. அது யாருக்கு